நடிகர் லாரன்ஸ் அவர்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. யாரெல்லாம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவருடைய ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது கேபிஒய் பாலாவையும் கூட வச்சுட்டு அவரால் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் சப்போர்ட் பாலாக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்து இப்போ புதுசாக ஒரு அறக்கட்டளையுமே அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவருக்கு பேய் படம் அப்படின்னு எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை டைரக்ட் பண்ணி இவரே நடிக்கவும் செய்வார். அப்படி அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படம் தான் முனி, அதாவது காஞ்சனா 1, அதுக்கப்புறம் காஞ்சனா 2, காஞ்சனா 3 அப்படின்னு வரிசையாக எடுத்தார். 1 and 2 ஓடின அளவுக்கு 3 அவருக்கு பெரிய ஹிட்டை கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேறு படங்கள் நடித்தார். என்னதான் அது எல்லாமே பேய் படம் ஓரியன்டாக இருந்தாலும் படத்துக்கு பெயர் வேறு மாதிரி இருந்துச்சு, கதைக்களமும் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த நிலையில் அரண்மனை 4 இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு. பரவாயில்ல, 3 அரண்மனையை விட இந்த அரண்மனை படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, மற்ற படங்கள் மாதிரி இல்லை, மற்ற பாட் மாதிரி இல்லை, இந்த பாட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால லாரன்ஸ் நம்மளும் பார்ட் 4 எடுப்போம், கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தோடு எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் இன்ஸ்பயர் ஆகி காஞ்சனா 4 எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். செப்டம்பர் மாதம் முதல் ஷூட்டிங் அதை தொடங்குறாங்க. வழக்கம் போல் லாரன்ஸ் தான் இந்த படத்தையுமே இயக்குறாரு. அதுக்கு முக்கிய காரணம் சுந்தர் சி தான் இவருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு. அந்த பாட் நல்லா இது பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் வச்சாலே மக்கள் மத்தியில் அந்த படம் பெரிய வரவேற்பை பெறுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு லாரன்ஸ் அவர்கள். அதனால் மீண்டும் காஞ்சனா பாட்டை கையில் எடுத்திருக்கிறாரு. பார்ட் 4 எடுத்து அது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படத்தை எடுக்க இருக்கிறாரு லாரன்ஸ் அவர்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.